குழந்தைங்களோட நாம் மேற்கொள்ளும் உரையாடல் அப்படிங்கிறது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் ஈராவில் நம்ம ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கோம். அப்பா ஒரு பக்கம் பிஸி, அம்மா ஒரு பக்கம் பிஸி. குழந்தைங்கள்லாம் அவங்களோட பாடங்களை படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுலையுமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இதில் நம்ம எல்லாருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி அப்படிங்கிறது வந்துடுது. இப்படி இருக்கிறதுல ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்படின்னு நாங்கள் எங்கே போய் நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. இதுக்குன்னு நம்ம ரொம்ப பிரத்யேகமாலாம் மெனக்கெட வேண்டாம், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக சர்வசாதாரணமாக நடக்கணும். அதுக்கான சூழ்நிலையை தான் நம்ம வீட்டில் கொண்டு வரணும். எல்லாருமா வீட்டில் இருக்கிற நேரத்தில் தேவையில்லை அப்படின்னா அந்த டிவியை அணைச்சிடலாம். தேவையில்லாமல் செல்ஃபோன்களை யூஸ் பண்ணாமல் கீழே வச்சிடலாம். அப்படி பண்ணாலே நமக்கு நேரம் கிடைக்கும். இது போக என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷனை நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டு வர்றது அப்படின்னா, ஒரு சாதாரணமான எஸ் ஆர் நோ அப்படின்னு மட்டுமே ஒரு ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிற மாதிரியான கேள்விகளாக அது இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டியா, இன்றைக்கி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, படிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒரு உரையாடலுக்குள்ளே வராது. அப்போ உரையாடல் அப்படிங்கிறது அங்கே டூ வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். நம்மளும் அவங்கள கேட்கலாம், நம்மளும் விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். அதே சமயம் அவங்களும் அவங்களோட விஷயங்களை பகிரலாம், இல்லை சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ இது ஒரு டூ வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். நமக்கு அதனால் பேசுகிறதுக்கு நிறைய விதமான டாபிக்ஸ் சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசலாம், அன்னைக்கு நாள் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம், இல்லை விளையாடிட்டு வராங்களா, என்ன விளையாண்டிங்க, யார் கூட விளையாண்டிங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ரொம்ப பிடிச்சி செஞ்ச விஷயங்கள் இல்லையா. அப்போ அதை கேட்கும்போது அவங்களுக்கு பகிர்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். ஸோ நம்ம கான்வர்சேஷனை எங்கேஜிங்காக வச்சுக்கணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். அந்த டைமில் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் ரொம்ப அவங்கள குறை சொல்லிட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுல அவங்க ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. நம்ம இல்லை குறை சொல்கிற மாதிரி அது அப்படியே மாறுது, ட்ராக் மாறுது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நம்மக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாகவும் எங்கேஜிங்காகவும் வச்சுக்கணும். இது நம்ம ட்ராவல் பண்ணும்போதில் ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கலாம், நம்ம சமையல் பண்ணும்போது பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு வாசிச்சுட்ருக்கும்போது இது பார்த்தியா, இது எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சகஜமாகவே நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே அந்த இன்ட்ராக்ஷனை கொண்டு வரணும். இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் கொண்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கும் அந்த சைல்டுக்கும் இருக்கிற பாண்டிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நம்ம எல்லா விதமான தகவல்களும் அவங்கக்கிட்ட நம்ம பகிர்றோம், விதவிதமான தகவல்களை பகிர்றோம். ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வரும். இந்த பாண்டிங் வரும்போது தானாக ஒரு ட்ரஸ்ட் வந்துடும், பேரண்ட்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். அப்போ இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு சிக்கலோ இருக்குது அப்படின்னும்போது தயக்கமே இல்லாமல் முதல்ல கொண்டு அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க கவனிக்கணும் அப்படின்னு அவங்க வருவாங்க. ஸோ அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நிறைய விஷயங்களை நம்ம இந்த கான்வர்சேஷன் மூலமாக அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வைடன் ஆகும். அவங்களோட நாலேஜுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நேச்சுரலாகவே அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் வொக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை பகிரும்போது அதில் நிறைய ஃபீலிங்ஸ், இது மாதிரி நடந்ததுனால அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, வருத்தப்பட்டாங்க, இது அவங்களுக்கு வலிச்சிச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸும் நம்ம அந்த கான்வர்சேஷனில் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு எம்பத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வரும். அதாவது
ஒரு விஷயத்தினால இன்னொருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா, வருத்தம் கொடுக்குதா, இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க இது அவங்கள ஹர்ட் பண்ணுமா, இது அவங்களுக்கு நல்லது பண்ணுமா, ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்த விட இன்னும் முக்கியமாக இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க தனித்து செயல்பட வேண்டிய இடத்துலையோ, ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்போவுமே அவங்க கூடயே நம்ம பாடி கார்ட் மாதிரி இருந்துகிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? பள்ளிக்கூடத்துலேயே ஆகட்டும், நண்பர்களோட விளையாடுற இடத்துலையே ஆகட்டும், எங்கே போனாலும் அவங்க ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அளவில் இந்த இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ ஒரு விஷயம் சரியா தவறா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் அந்த செயலில் ஈடுபடலாமா படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவை சுயமாக சிந்திச்சு எடுக்கக்கூடிய ஒரு திறனையும் நம்ம அவங்கக்கிட்ட ரெகுலராக பில்ட் பண்ணுற இந்த கான்வர்சேஷன், இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா நமக்கு இப்போ புரிஞ்சுக்கலாம், இந்த இன்ட்ராக்ஷன் ஒரு சைல்டோட நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் தானே.